ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? எனக்கு நான் போட்ட வீடியோக்கள்லையே எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி அந்த வீடியோ தெரிஞ்சுது. ஏன்னா நான் அந்த ஒரு 20-25 நிமிஷம் அதை கட்டே பண்ணாமல் ஒரு டாப்பிக்கை மைண்டில் நினச்சிட்டு பேசின ஒரு வீடியோ. நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கேன், பட் இந்த வீடியோ அப்படியே ஸ்பாட்டில் தோணி பேசின வீடியோ. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போகலை நண்பர்களே. ஒரு 3 டேஸாக ஸ்கூலுக்கு போகலை. உடல் பிரச்சனை, மனப்பிரச்சனை, வேறு ஒரு பெரிய பிரச்சனை, இந்த 3ம் நடந்துட்டுருக்கு. அந்த பெரிய பிரச்சனையில் போக முடியாத ஒரு நிலை. ஸோ போல பார்த்துக்கோங்க. நாளைக்கு நான் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு கிளம்புறேன். இப்போ பிள்ளைகளுக்கு ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ நாளைக்கு என்னுடைய கோச்சிங். ஸோ அதனால் நான் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடுவேன். என்ன பிரச்சனை இருந்தாலும் என்னுடைய எக்ஸாம் கோச்சிங்க்கு அண்ட் பரீட்சைக்கு கண்டிப்பாக அட்டன் பண்ணிடுவேன். ஸோ அப்படியே நம்ம போக வேண்டிய அந்த பெரிய பிரச்சனை இருக்கு இல்லையா, அதை முடிச்சுட்டு கண்டிப்பாக அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஃபேமிலி பிரச்சனை இது கிடையாது, சரியா? வேறு ஒரு பிரச்சனை. ஸோ அது ஒரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாருமே அந்த மாதிரி சொல்லிட்டு தெரியுறாங்க. ஸோ அக்கிரமம், ஆணவம், இந்த மாதிரியான செயல்களை எல்லாம் கடவுள் ரொம்ப நாளைக்கு பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். அது கண்டிப்பாக அதுக்கு ஒரு தீர்வு கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஸோ நான் கடவுளை முழுமையாக நம்புகிறேன். நான் வணங்குகின்ற அந்த தராசு தட்டில் வச்சிருக்கிற அந்த மிக்கேல் அதிதூதருடைய அந்த தராசை நம்புகிறேன். அவர் எப்படி சாத்தான்களையும் அயோக்கியன்களையும் அந்த காலடியில் போட்டு மிதித்து அதை வேரோட அழிக்கிறாரோ, ஸோ அதுக்கு அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு பழமொழி இருக்குது. இன்றைக்கி கடவுள் தெய்வம் உடனேவும் கொடுத்துட்ருக்கு. சில அயோக்கியன்களை விட்டு வச்சு பண்ணுது. ஸோ நம்ம அந்த தருணத்துக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். யாருக்கும் நம்ம கெடுதல் நினைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கல. இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் மற்றவங்களுக்கு நம்ம மட்டும்தான் வாழணும், மற்ற யாருமே வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கிற சில ஜென்மங்களுக்கு உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். இது காமனான விஷயம் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒன் டே நான் இதை உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்லுவேன். ஏன்னா உங்களுடைய பகுதிகளிலும் உங்களுடைய ஊர்களிலும் இது நிறைய நடக்கலாம், இந்த மாதிரியான செயல்கள். ஸோ இந்த மாதிரியான பொறாமை பிடிச்ச ஜென்மங்கள் நம்மை சுற்றி நிறைய இருக்க தான் செய்துங்க. ஸோ அதுக்கு நம்ம அவங்களுக்காக நம்ம இரையாக முடியாதுல்ல. ஸோ நம்மளுடைய ரைட்ஸ், நம்மளுடைய நம்ம பக்கம் நியாயம் இருக்கும் பட்சத்தில் நாம் எங்கேயுமே தைரியமாக பேசலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு எப்போவுமே நான் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த பிரச்சனையால் தான் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தாலுமே, நேற்று வீடியோ போட்ட 4 நாளாக போடல, நேற்று போட்டேன். அந்த மன உளைச்சல் எனக்கு பயங்கரமாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இனி கொஞ்சம் குறையும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். பார்க்கலாம். கடவுள் கண்டிப்பாக அதுக்கு தீர்வு கொடுப்பாரு. அப்படியே அங்கே நம்ம போக வேண்டிய அந்த இடத்துக்கு போயிட்டு அப்படியே வரும்போது என்ன பண்ணேன்னா, பயங்கரமாக தலை வலிச்சுது, சரியா? அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு மைண்டு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஜவுளிக்கடை அதானே, ஜவுளிக்கடைக்குள்ளே நம்ம பூந்துருவோம். இதுதான் நம்மளுடைய மைண்ட் செட்டு. கொஞ்சம் ஏசியும் போட்டிருப்பாங்க. ஏசிலாம் எனக்கு காரில் போக அதெல்லாம் பிடிக்காது. பட் ஏசி கடையிலங்கும்போது அந்தளவுக்கு ரொம்ப குளிரெல்லாம் இருக்காது. ஸோ பட் நைஸாக நல்லாயிருக்கும் உள்ளே போய் நம்ம பார்க்குறதுக்கு. அதனால் நினச்சேன், ஒரு 2:30-3 மணிட்டு ஆகிட்டு. அப்போ உடனே என்ன பண்ணேன், சரி ரைட்டு இன்றைக்கி நிறைய ப்ளவுஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஸ்டிச் பண்ணி முடிச்ச அப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், சரியா? நிறைய ஒர்க் ப்ளவுஸு, அப்புறம் நார்மலாக இந்த மாதிரிலாம் நிறைய கலர் ப்ளவுஸு, இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய எடுத்த பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் நிறைய எடுத்தேன். அதுக்கப்புறம் சாரீலாம் பார்த்தேன், பட் எடுக்கலை. ஏன்னா அன்னைக்கு நாங்கள் எடுத்திருக்கோம். இன்னும் சாரீ ஷாப்பிங் உங்களுக்கு நான் போடலை. அதையுமே காட்டுறேன், சரியா? முடிஞ்ச இதுலேயே கூட ஆட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ சாரீ ஷாப்பிங் தனியாக போடலான்னு போடுறேன். இதுலேயே மோஸ்ட்லி இதில் ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்படியே பார்த்துட்டு ஒரு எத்தனை ப்ளவுஸ் எடுத்தேன், ஒரு 10-12 ப்ளவுஸு, வெல்வெட் ப்ளவுஸு, அந்த மாதிரி நிறைய ப்ளவுஸ் என்கிட்ட இல்லாத கலர்லாம் எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவளும் அப்பாவும் காலேஜ் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னாங்க.
அதனால அவளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஹைபர் போயிட்டா. என் அப்பா வந்து அவளை விட்டுட்டு என்னையை தேடி இங்கே சின்னத்துறைக்கு வந்தாங்க. உடனே என்ன நினச்சோம், சரி இன்னைக்கு போய் ஏற்கனவே வந்து நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், என்னுடைய அந்த சின்ன ஒரு கம்மல் வந்து ஐஸ்கிரீம் கோன் கம்மல் மாதிரி இருக்கும், அந்த கம்மல் வந்து பிஞ்சிட்டு, அந்த சொர பக்கத்தில் உள்ள அந்த காம்பு இருக்குது பார்த்தீங்களா, அது பிஞ்சிட்டு. அதனால் அதை கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மாற்றிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். ஆனால் இன்றைக்கி வெளியே ஒரு பிரச்சனைக்காக போயிருந்தோமா, கம்மலை வந்து கொண்டுட்டு போகலை. சரி ஈவினிங் டைம் போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும், அதனால் நம்ம இன்றைக்கி போய் எல்லாம் செலக்ட் பண்ணி பே பண்ணி வச்சுட்டு வந்துடுவோம். நாளைக்கு போய் என்ன பண்ணலாம், வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய வந்து பார்த்து வச்சாச்சு. கொஞ்சம் எனக்கு தேவையானது நிறையா, பாப்பாவும் நிறைய பார்த்துருக்கா, எனக்கு தேவையானதை நான் வாங்கியிருக்கேன். மீதி எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீக்கில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதா ஐடியா இருக்குது. நான் வந்து என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஜிமிக்கி வந்து என்கிட்ட இருக்கு ஆல்ரெடி. இது வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் போட்டிருப்பீங்க, என்கிட்ட இல்லை. இப்படி நீளமாக இருக்கும், அப்புறம் கீழே வந்து குட்டி ஜிமிக்கி தொங்க பார்த்துக்கோங்க. நீளமாக நல்லா ஃபுல்லாக காதை அடைச்ச மாதிரி இப்படி நீளமாக அதில் ஒரு குட்டி ஜிமிக்கி. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னா, ஒரு 2 பவுனில் ஆன்டிக் செமி ஆன்டிக், அது வந்து சரியா ஒரு 2.5 பவுன்கிட்ட வரும் பார்த்துக்கோங்க. அதில் வந்து நல்லா ரெட் கலர் க்ரீன் கலர் அப்படிலாம் வச்சு ஜிமிக்கி, சரியா நான் உங்களுக்கு காட்டுறேன் எது எடுத்திருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். சரியா அந்த ஜிமிக்கி நல்லா பெருசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு பார்வையாக. என்கிட்ட வந்து கல் வச்ச மாதிரி அந்த பெரிய டைப்பில் இல்லை. ஸோ அந்த ஜிமிக்கி வந்து பார்த்து வச்சுருக்கேன், அந்த ஜிமிக்கி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வேறு என்ன பார்த்தேன், வேறு வந்து இது 2 தான் எடுக்கிற மாதிரி, இந்த எடுத்தது எது பெரிய ஜிமிக்கியும் அந்த ரெகுலர் யூஸுக்கு ஸ்கூலுக்கு போடுறது, இந்த 2 தான் வந்து நான் எடுத்தது. அதுக்கப்புறம் வந்து நிறைய பார்த்துருக்கு, அதெல்லாம் என்னென்னு நீங்கள் வந்து பார்ப்பீங்க வாங்கின பிறகு. சரியா வாங்கினவங்க வந்து உங்களுக்கு காட்டுவாங்க. அப்புறம் வந்து அது பேர் என்னது, நம்ம பால் காய்ப்பு நடந்துச்சு இல்லையா, பால் காய்ப்போட நான் 2 ஜுவல்ஸ் வந்து உங்களுக்கு வாங்கியிருந்தேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ணலை. அதையும் வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். சரியா என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது நல்லா இருக்கா அப்படின்னு அதையும் வந்து சொல்லுங்கள். சரியா அடுத்தது நம்மளுடைய ஆனிவர்சரி வந்து வரப்போகுது, அது வந்து செலப்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு பர்ச்சேஸ் வந்து என்ன அப்படின்னா, மெயினாக வந்து ஆனிவர்சரிக்கு என்ன தேவை அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை கண்டுபிடிக்கிறவங்க சொல்லுங்கள், மெயினாக ஆனிவர்சரிக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி எது ஃபஸ்ட்டு பர்ச்சேசிங்காக இருக்கும். 25வது வருட செலப்ரேஷன். ஸோ எது நம்மளுடைய பர்ச்சேசிங்காக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து இதில் வந்து என்ன பண்ணுங்கள், க்ளீனாக டான்னு சொல்லுங்கள். இதில் வேற ரதியமாக ஆனிவர்சரிக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். இப்போ நான் வாங்கினதை வந்து சொல்லிட்டேன், 2 ஜிமிக்கி தான் வாங்கியிருக்கேன். மீதி இது நான் வந்து அதில் காமிக்கிறேன் என்ன இது வந்து நான் வாங்கியிருப்பேன், இன்னொன்று என்ன மெயினாக வாங்கியிருப்பேன். இதுதான் வந்து உங்களுக்கு டாஸ்க்கு. கண்டுபிடிச்சவங்க டக்கு கமெண்டில் போடுங்க. 25th ஆனிவர்சரிக்கு நிறைய பேருக்கு, ஒரு 10 பேருக்கு வந்து பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வச்சுருக்கேன். முன்னாடி 1-2 டைம் சொல்லியிருப்பேன், முடியலை. கண்டிப்பாக அது எப்படி இது பண்ணலாம்னு தெரில. இந்த தடவை பாப்பாட்ட கேட்டு அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக ஆனிவர்சரிக்கு 25th ஆனிவர்சரிக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பரிசு உண்டு. ஓகேவா? சரி, இப்போ வந்து இந்த சாரீ இதுதான் இன்றைக்கி வந்து நான் வந்து வெளியே போகும்போது கட்டிட்டு போன சாரீ. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து ஒரு சிம்பிளான சாரீ தான். நல்லா இருக்கா? இதுக்கு வந்து மேட்சாக ப்ளவுஸ் இல்லை. ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து இதுக்கு ஓகேவா இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். சரியா? சரி, இப்போ வந்து நம்ம வந்து என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே வாங்க. சில இதில் இங்கே வரைக்கும் ஆனா இது ஒண்ணுதான் கழுத்தை ரொம்ப கட்டையாக்காம. கழுத்து இல்லை, என் கழுத்தோட சைஸ் தெரியல. ஆமா அது போயிட்டுல அப்புறம் தங்கம் தான் இருக்கும். இது இன்னொன்னு எடுத்துட்டு போயிட்டாங்களோ. ஆனா இது ரொம்ப ரஸ்டடா இருக்கு. அதையும் மாற்றி எடுக்கிற மாதிரி இருக்காங்க.
ஆனால் பின்னாடி தானே போடணும் இல்லையா முன்னாடி தான் போடணும். இது நல்லா இருக்குல்ல, ஆனால் இது ரொம்ப பெருசாக இருக்கும். கழுத்தை ஒட்டி பெருசாக இருக்கு, கொஞ்சம் குட்டியாக தங்கிச்சுன்னா நல்லா இருக்கும்ண்ணே. ஆனால் ஃபேன்சியாக பிள்ளைங்க போட நல்லா தான் இருக்கும். இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்னைக்கு வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணோம், வேற என்ன பர்ச்சேஸ்க்காக பார்த்தோம் அப்படின்னு சொன்ன இதெல்லாம் பார்த்தீங்க. ஒரு லாங் ஜிமிக்கி மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, கட்டமாக இருந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து நம்ம வீட்டு ஃபங்க்ஷனோட பால்காய் போட எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறீங்க. ஓகே, ஆனால் மாடல் நல்லா இருக்குல்ல. செங்கல் எடுக்கும் ஐயாவுக்கு பையன் வச்சு தான் போட்டவங்களுக்கு. ஆமாம், அது எதுக்காக போடுறது நீங்கள் போடும்போது நல்லா இருக்கு. பட் இது பார்வையாக இருக்கு தெரியுமா என்ன? இப்போ டாலர் இல்லைன்னா இது அதான் போட்டிருந்தது தான். போட்டிருந்ததுல இது நல்லா உழைக்கும். இது வந்து நல்ல வேலைக்கு போகுமா, உழைக்குமா, உழைச்சி காசா சம்பாதிச்சு கொடுக்கும். அது 3.25 கிடையாது. அதில் எத்தனை பாசி பெருசாக தொங்குது, எத்தனை பாசி தொங்குது. இது நம்ம ஏற்கனவே நம்ம இந்த கல்லில் உள்ள சேம் டாலர் அப்படி போடக்கூடாது. எல்லாம் அதே மாதிரி கல் இருக்கும். அந்த மாதிரி மறுபடியும் போடக்கூடாது. தாமரை தான் எண்ணெய். தாமரை தானே உனக்கு முதல்ல போட்டிருந்தது. தாமரை நம்ம போட்டது வாக்கு. தாமரை மேலே கீழே மட்டும் தாமரை வந்து இந்த இது மட்டும்தான் இருக்கும். இது மட்டும்தான் இருக்கும், நம்மளுக்கு இது இருக்காது. இது மேலே நம்மளுக்கு 2 வாக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இது தனி தாமரைப்பூ. இந்த தாமரைப்பூ கலரில் இந்த பிங்க் கலரில் வரும்ல, இது தொட்டியில் ரெக்க மாதிரி ஃபிகர்ஸ் மாதிரி. இந்த மயிலுக்கு பீகாக்குனுடைய ஃபிகர் இல்லைன்னா சிப்பின்னு சொல்லலாம்ண்ணே. சிப்பிக்குள்ளே முத்து இருக்கும்ல, அந்த மாதிரி நான் உள்ளே வச்சிருக்கா உள்ள ஒரு முத்து. ஆனால் இது வெயிட் இருந்தால் குண்டாணி மாதிரி வெயிட் அடிக்கும். 3.5 பவுன். அதான் நான் 3.5 பவுன். செயின் இல்லை, செயினே கணக்கு கிடையாது. டாலர் மட்டும் 3.5 பவுன். செயின் அது தனியாக 5-6 பவுன் இருக்கும். இல்லை 5.5 பவுன். செயின் 6.25. அது வேறு. இது வந்து இந்த பின்னால் போது இது லட்சணமாகவே இருக்குது. இல்லை அது நல்லா இல்லையா பண்ண 1.5 பவுன். இது 1.5. இது 1.5 பவுனுக்கு 1/2 கிராம் கம்மியாக இருக்குது. 2 1 தான். இது 2 பவுனுக்கு 1 கிராம் கம்மியாக இருக்குது. 1 12 9 சொல்கிறாங்க போது 13 வந்துடுதுல. 8 நாளும் 12 நாளே 1.5 பவுன் ஆயிடுதுல. முத்து வெயிட் போக 11 கிராம் 420 மில்லி தான் தங்கம் மட்டும். ஆமாம், அப்போ இவ்வளோ வருது. 1.5 பவுனுக்கு வந்துடுது. போட்டு பார்த்தீங்களா? காட்டுங்க. இதுதான் தேஞ்சு போயிட்டு அப்படி தேயா. அது 3 கிராம் தான் எடுக்கணும். 2.5 கிராம். என்ன ஒரு 10 பவுன்லாம் வாங்க வந்திருக்கலாமா? அதுல இருக்கிறதுக்கு நீங்க அனுப்புமா மாதம் எடுங்கன்னு சொல்லலாம். யார்கிட்டமா கேட்கறீங்க? ஏன்ட தரமா கேட்கீங்க? கேளுங்க தாராளமா கேளுங்க. 2 கிராம் 2 கிராம் போதும் தாராளமா. ஆமா பாத்துக்கங்க. சேலையை எடுக்கிறதுக்கு ஒரு சேலையும் எடுத்து அதில் ஒரு தங்கத்தையும் வச்சு கொடுக்கணுமாம்மா. இப்போ அப்படி கொடுக்க கூடாதான். கொடுத்தா இப்போ தங்கத்தோட தான். கோல்டு கவரிங்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நான் ஒரு காலம் போட்டேன்மா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது எனக்கு தெரியாது. பாப்பா
நீங்க பார்த்து ஏதாவது கிண்டல் பண்ணுங்க இது தேவையா அப்படின்னு. அதான் இதை சொல்லுங்க நல்லா இருக்கான்னு கேட்கணும். இதுக்கு ஏதாவது கமெண்ட் அடிங்க. தங்கத்தை கழுத்தில் போட்டு அப்புறம் நல்லா இருக்காது. அப்படிதான் கமெண்ட் இல்லை, தாலி செயின் போட்டுருவாங்க, தாலி செயின் போட்டுருவாங்க, அதுக்கு நீங்கள் நல்ல கமெண்ட் அடிக்கணும். எந்திரிச்சு நிற்கும் போது அந்த டாலரோட இது தெரியும். நிற்கிறத விட எந்திரிச்சு நிற்கும் போது தான் நிறைய. ஆனால் இது அந்த இதாக அது நல்லா ஏன் உடம்பு நல்லா இருந்துச்சு இல்லையா? 2 பேரும் கூட எடுக்கணும்ல. அது 9. ஆமாம், அது மாற்றும் போது அடுத்த வருஷம் மேட்சிங்காக 11 பவுனா மேட்சிங்காக போடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி எதை ஓகே. பார்த்தீங்களா எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? சரி, ஓகே, குட் நைட். என்னென்னலாம் எடுத்து நாளைக்கு காமிக்கிறேன் சரியா, என்னென்ன உங்களுக்கு அப்படின்ட்டு. ஓகே.